மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதியிருந்தவங்களுக்கு சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ஸோ இந்த ப்ராசஸ் ரைட்டர், ப்ராசஸ் சர்வர், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி காலையில் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போவே 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, டவுட் வந்து வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணும்போது. ஸோ இது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எந்த லாகின்ல பண்ணுறது, எப்படி போய் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 பட்டை மாதிரி தெரியுது இல்லையா, அதில் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோம், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி, கான்டாக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது டைரெக்டாகவே இது மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்கனாலும் அந்த லாகின், ரெஜிஸ்டர், ஃபர்கட் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னாலும் லாகின், ரெஜிஸ்டர், ஃபர்கட் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் எதில் ஒர்க் அவுட் ஆனாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெட்டராக வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அதில் ஒர்க் ஆகுது. நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் கிடைக்கும். இதில் என்ட்ரு யூசர் நேம் ஆஸ் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடியிலேருந்து அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்குரிய பாஸ்வேர்டு அப்போ கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்குரிய பாஸ்வேர்டு இல்லை, நீங்கள் தனியாக வந்து லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே என்ன கேப்ச்சா இருக்கோ உங்களுக்கு அந்த கேப்ச்சா போட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க, எதுவும் நோட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மெயில் ஐடியும் இந்த கேப்ச்சாவும் போட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடும். மெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இந்த மெயில் வந்து இம்மீடியட்டாக கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஈவினிங் போல் வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ அதனால் பதற்றப்பட வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஒர்க் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சர்வர் இஷ்யூ இருக்குது. நிறைய பேர் வந்து அட்டன் டைமில் ஒர்க் பண்ணுறதுனால சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கல. நிறைய பேர் அப்லோட் ஆகும்போது அப்படியே ஹேங் ஆகிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது டே டைமில். அதனால் இப்போது மொபைலில் இல்லை வீட்டில் லேப்டாப் யூஸ் பண்ணி சிஸ்டமில் இது பண்ணுறவங்க வந்து இப்போது நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து 9 o'clock அப்புறம் பெரும்பாலான ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் கணினி மையம் அந்த மாதிரி இடத்துல அப்லோட் பண்ணுறவங்க வந்து குறைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போது சர்வர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நைட்டில் வந்து 9 o'clockலேருந்து மார்னிங் 9 o'clock வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கலரில் ஒரு சிலது வந்து 4 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா 3 டாக்குமெண்ட் வந்து பிளாக்கில் ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து தெரியாமல் கலரில் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் என்ன பண்ணுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணியிருக்கணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா கேம் ஸ்கேனர் இருக்குது, கிளியர் ஸ்கேனர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேவ் ஆகிக்கும். ஸோ இது வந்து சேவ் பண்ணும்போதே வந்து பிடிஎஃப் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி டாக்குமெண்ட்டில் ஒரு ஃபோல்டர் உங்கள் மொபைல்லே ஒரு ஃபோல்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் கடையில் போய் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டரில் இல்லை வேறு ஏதோ மக்கள் கணினி மையத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த இது வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நெட்டில் பார்த்துட்டு அந்த தேவையான சைஸ் வந்து கேபி அந்த எம்பிலாம் பார்த்து ப்ராப்பராக சேவ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுறது நல்லது. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷனில் அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்எஸ்எஸ், இந்த கான்ட்ராக்ட் ஜாப் வந்து யாராவது ஒர்க் பண்ணுறாங்க டெம்பரரியாக, இல்லை கவர்மெண்ட் ஜாப்லேயே டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்சிசியில் இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்சிசியில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்எஸ்எஸ் அந்த டாக்குமெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வேறு என்ன காமனாக டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தா எனக்கு அகைன் சப்மிட் ஆப்ஷனே காட்டுது அப்படின்னா அது சப்மிட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி சப்மிட் ஆனதுனால தான் உங்களுக்கு அது மாதிரி காட்டும். அடுத்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுனால அது மாதிரி காட்டும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து காமனாக எல்லோரும் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். அது ரிலாக்ஸாக இருங்க. உங்களோட டாக்குமெண்ட் வந்து அங்கே அப்லோட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாகவே சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அது மாதிரி வரல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில இடத்துல சேவ் ஆகிக்கும். அது பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை என்னோடய டாக்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ப்ராப்ளம் வந்து பெர்சிஸ்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு, அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு உங்கள் ப்ராப்ளமை வந்து கன்வே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குறைய சொன்னீங்க அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து மெயிலில் சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்குமெண்ட்டு. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. அந்த நிறைய பேர் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. டிரைவர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, நம்ம மெயிலில் பண்ணிட்டோம் அப்படின்னு. மெயிலில் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் வந்து உங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஃபோல்டரில் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் போய் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கு எழுதினவங்களும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.